இன்றைய நாளிலும் தேவ செய்தியின் தலைப்பு தீங்கிற்கு மனஸ்தாபப்படும் தேவன். நாம் முதலாவதாக வேதத்திலே நாம் பார்ப்போம். யோவேல் எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே இருந்து 13ஆம் வசனம் வரையில் நாம் தியானிப்போம். கர்த்தர் தமது சேனைக்கு முன் சத்தமிடுவார். அவருடைய பாளையம் மகா பெரியது. அவருடைய வார்த்தையின்படி செய்கிறதற்கு வல்லமை உள்ளது. கர்த்தருடைய நாள் பெரிதும் மகா பயங்கரமாய் இருக்கும். அதை சகிக்கிறவன் யார்? இந்த வசனத்தினுடைய 11வது வசனத்தினுடைய கடைசி பகுதியை நாம் பார்ப்போமானால், கர்த்தருடைய நாள் பெரிதும் மகா பயங்கரமாய் இருக்கும். அதை சகிக்கிறவன் யார்? கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபமாய் இருக்கிறது. நியாயத்தீர்ப்பு நாளிலே தேவனுடைய பிள்ளைகள் ஆகிய நாம் அங்கு தைரியமாய் தேவனுக்கு முன்பாக நிற்க வேண்டுமானால், தேவன் இந்த கடைசி நாட்களிலே அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பின்படியாக நாம் வாழ வேண்டும். அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டுமானால், அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பு என்ன? 12வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால், ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க இப்பொழுதே உபவாசத்தோடு அழுகையோடும் புலம்பலோடும் உங்க முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நாம் தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியங்கள், அவருடைய சமூகத்திலே நாம் மனம் திரும்புதல் நமக்குள் இருக்க வேண்டும். அவருடைய சமூகத்துல நம்ம எந்த காரியத்துல இன்னும் நம்ம இடத்துல இன்னும் நாம் திருந்த வேண்டிய காரியம் இருக்கிறதோ அதிலே நாம் மனம் திரும்பும் பொழுது தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவனாக அவர் இருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் சொல்லுகிறது. 13வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால், நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை இடித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் இரக்கமுள்ள ஒரு தேவன், மன துருக்கமுள்ள ஒரு தேவன், நீடிய சாந்தமுள்ள ஒரு தேவன், மிகுந்த கிருபை உள்ள ஒரு தேவன். அவர் தீங்கிற்கு மனஸ்தாபப்படுகிற ஒரு தேவன். நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது, நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, வெளியரங்கமாக இருக்கிற அந்த வஸ்திரங்களை அல்ல. அவர் எதிர்பார்க்கிறது உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். ஹல்லேலூயா. இருதயத்தின்படி முழு இருதயத்தோடு கூட தேவனுடைய சமூகத்திற்குள்ளாக மனம் திரும்புங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனுடைய மனிதர்களாக இருக்கட்டும், அப்படிப்பட்ட மனிதர்களுக்குள்ளாக என்ன நடக்கிறது என்றால், ஒரு துக்கம் வருகிறது என்றால் அந்த துக்கத்தில் அவர்கள் என்ன பண்ணுவார்கள் என்றால், வஸ்திரங்களை முதலாவதாக அவர்கள் கிழித்துக் கொள்வார்கள். அந்த துக்கத்தை அவர்கள் காண்பிக்க வஸ்திரங்களை கிழித்துக் கொள்வார்கள். தேவன் அப்படிப்பட்டவைகள் அல்ல என்று சொல்லுகிறார். நாம் இதை குறித்து நாம் வேதத்தில் பார்ப்போமானால், துக்க நாட்களிலே அவர்கள் என்ன பண்ணுவார்கள் என்றால், வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு அந்த துக்கத்தை அவர்கள் அனுசரிப்பார்களாம். அடுத்தபடியாக நாம் பார்ப்போமானால், 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் 11வது வசனமும் 12வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால், 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11, 12வது வசனம். அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த சகல மனுஷரும் தங்கள் வஸ்திரங்களை
சவுலும் 12வது வசனம், சவுலும் அவன் குமாரனாகிய யோனாத்தானும் கர்த்தருடைய ஜனங்களும் இஸ்ரவேல் குடும்பத்தாரும் பட்டயத்தாலே விழுந்தபடியினாலே புலம்பி அழுது சாயங்காலம் மட்டும் உபவாசமாய் இருந்தார்கள். இப்போ இந்த துக்கத்தை அனுசரிக்கும்படியாக அவர்கள் உபவாசமாய் இருக்கிறார்கள். இந்த இடத்துல பார்த்தோம்னா சவுலும் அவன் குமாரனாகிய யோனாத்தானும் கர்த்தருடைய ஜனங்கள் இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லாரும் பட்டயத்தாலே என்ன பண்ணிட்டாங்க, விழுந்து போனபடியினாலே, அவர்கள் மறித்தபடியினாலே இந்த துக்கத்தை கொண்டாடும்படியாக அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்னா புலம்பி அழுது தேவனுடைய சமூகத்தில் உபவாசத்தோடு கூட அவர்கள் இருக்கிறார்கள் என்பதையும் வஸ்திரங்களை கிழித்து, நாம் யோவேல் 2ஆம் அதிகாரத்துல நாம் வாசித்து பார்த்தோமே, உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயத்தை, உங்கள் இருதயங்களை கிழித்து அப்படின்னு நம்ம வேதத்திலே நாம் பார்த்தோம். உங்கள் வஸ்திரங்களை அல்லவென்றால் உங்க துக்கத்துக்காக, உங்களுடைய கண்ணீருக்காக உங்க வஸ்திரத்தை அல்ல, வெளிப்புறமான காரியத்தை அல்ல, உங்க இருதயத்தின்படி மனம் திரும்புங்க. உங்க இருதயத்தை கிழித்து உபவாசத்தை இருங்க. இருதயத்தை கிழித்தினா, இருதயத்தை கிழிக்கிறது அல்ல, நம்முடைய காரியங்களுக்காக தேவ சமூகத்துல நாம் முழு இருதயத்தோடு கூட மனம் திரும்ப வேண்டும் என்பதை தேவன் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அது மாத்திரமல்லாமல் 14வது வசனத்தில் இருந்து, யோவேல் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் இருந்து 16வது வசனத்தை வரைக்கும் வாசித்து பார்ப்போமானால், 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஒருவேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு போஜன பலிகளையும் பான பலிகளையும் செலுத்துகிறதற்கான ஆசீர்வாதத்தை தந்தருளுவார். சியோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமிங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள். நன்றாக புரிந்து கொள்வோம். 15வது வசனத்துல இந்த பரிசுத்த உபவாச நாளை என்ன பண்ணுங்க, நியமிகள் சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்ப இந்த பரிசுத்த உபவாச நாளை நம்ம நியமித்து விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள் என்று சொல்லி, இங்க அடுத்தது என்ன சொல்லப்படுகிறதுனா, நாம் இந்த உபவாச நாளை எப்படி நம்ம நியமிக்கணும் என்பதை வேதம் சொல்லுகிறது. 16வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஜனத்தை கூட்டுங்கள். நீங்க இந்த விசேஷித்த பரிசுத்த உபவாச நாளை நீங்க நியமித்து நீங்க என்ன பண்ணுங்க, ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். சபை பரிசுத்தமாக்கப்பட என்ன ஆகும் என்றால், சபையிலே ஆத்துமாக்கள் இன்னுமாக அதிகமாக கூடும். ஹல்லேலூயா. ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். யாரை அவர் கூப்பிட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பால் உண்கின்ற குழந்தைகளையும் கூட்டுங்கள். மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. இதோ திருமணமான கையோடு இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, பால் உண்கின்ற குழந்தையாக இருந்தாலும் சரி, அது முதியோர்களாக இருந்தாலும் சரி, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரையிலும் ஜனத்தை கூட்டி அந்த பரிசுத்த உபவாச நாளை நீங்கள் நியமிங்கள் என்று சொல்லி, அந்த பரிசுத்த உபவாச நாளிலே தேவனை தேடுங்கள். எப்படி தேட வேண்டும்? வெளிப்புறமாக நாம் வஸ்திரத்தை கிழிக்கிறது மாத்திரம் அல்ல. தேவன் நம்மிடத்தில் அதை எதிர்பார்க்கவில்லை. முழு மனதோடு கூட நாம் எதிர மனம் திரும்ப வேண்டும். அவர் தேவன், நம்முடைய தேவன் தீங்கிற்கு மனஸ்தாபப்படுகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் இருக்கிற அவர் எதிர்பார்க்கிற அந்த மனம் திரும்புதலை நாம் மனம் திரும்பும் பொழுது தேவன் அந்த தீங்கிலிருந்து நம்மை விடுவிக்கிற ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோனாவுடைய வாழ்க்கையிலே நாம் பார்ப்போமானால், யோனாவை தேவன் நினிவேக்கு அனுப்புகிறார். ஏனென்றால் நினிவேயிலே தேவனுடைய பிள்ளைகள் இப்பொழுது அவர்கள் அழிந்து போகக்கூடிய நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. அந்த அழிவில இருந்து, அந்த தீங்கில இருந்து தேவன் அந்த நினிவே பட்டணத்தில் இருக்கக்கூடிய
பெரிய சுனாமி, ஒரு பெரிய போராட்டம் யோனாவுக்கு வருகிறது. அல்லேலூயா. இது ஏன் வருகிறது என்று கேட்க முடியாது. ஏனென்றால் தேவன் வைத்த திட்டத்திற்கு மாறாக, தேவன் வைத்த தரிசனத்திற்கு மாறாக, தேவன் வைத்திருக்கிற அவருடைய மன விருப்பத்துக்கு மாறாக யோனா கடந்து செல்லுகிறார். நடந்தது என்ன? யோனா அப்படி போனாலும் தேவன் யோனாவை கைவிடவில்லை. தேவன் வைத்த திட்டத்துக்கும் தரிசனத்துக்கு நேராக ஒரு பாதையை அனுமதிக்கிறார். அந்த பாதையிலே தான் யோனா மீனின் வயிற்றிலே அவர் அகப்பட்டு மீண்டும் மறுபடியும் மீனின் வயிற்றில் இருந்து யோனாவை மீன் கக்கும்படியாக அவர் செய்தார். யோனாவின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்து பார்ப்போமானால், யோனாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே இருந்து நாம் வாசித்தோம். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார் யோனாவை குறித்து, நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்றார். இப்போ யோனாவுக்கு தேவ திட்டம் தெளிவாய் சொல்லுகிறார். யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேக்கு போனான். நினிவே 3 நாள் பிரயாண விசாலமான மகா பெரிய நகரமாய் இருந்தது. அந்த நினிவேக்கு போக 3 நாள் அந்த பிரயாணமாய் போய் 4வது வசனத்துல பார்ப்போமானால், யோனா நகரத்தில் பிரவேசித்து 1 நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று கூறினான். அல்லேலூயா. யோனாவை தேவனாகிய கர்த்தர் இதோ நினிவேக்கு அனுப்பி இன்னும் 40 நாள் இருக்கு, நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று கூறும்படியாய் சொல்லி யோனா அதை கூறினார். 5வது வசனத்தை நாம் பார்ப்போமானால், அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரெட்டுடுத்தி கொண்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை யோனா நினிவேக்கு போகாமல் இருந்திருந்தால் அந்த நினிவே பட்டணம் என்ன ஆகி இருக்கும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் அந்த நினிவே பட்டணத்தின் மக்கள் மீது மனம் இறங்குகிறார். ஒரு சந்தர்ப்பத்தை தேவன் அவர்களுக்கு கொடுக்கிறார். இதிலே அந்த ஜனங்கள் அதை புரிந்து கொண்டு ஒவ்வொரு சிறியோர் முதல் பெரியோர் ரிட்டுடுத்தி கொண்டு அவர்கள் தேவனுடைய சமூகத்தில் என்ன பண்ணுகிறார்கள்? உபவாசிக்கிறார்கள். அல்லேலூயா. இதோ 6வது வசனத்திலே சொல்லுகிறது, இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அந்த ஜனங்கள் எல்லாம் உபவாசிக்கிற செய்தி நினிவேல இருக்கிற ராஜாவுக்கு போய் சேர்ந்த பொழுது என்ன நடக்கிறது? அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தி இருந்த உடுப்பை கழட்டி போட்டு ரெட்டை உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். ஹல்லேலூயா. இதோ ராஜா இந்த செய்தியை கேள்விப்பட்டு நினிவே இன்னும் 40 நாளிலே கவிழ்க்கப்பட்டு போகிறது என்று சொல்லி செய்தியை கேள்விப்பட்டு அந்த இடத்துல ராஜா தன் அவர் அமர்ந்திருந்த அந்த ஸ்தானத்தில் இருந்து எழுந்து வந்து அவர் இருட்ட ரெட்டை உடுத்தி கொண்டு அவர் சாம்பலிலே உட்கார்ந்து இதோ அந்த ஜனங்களோடு ஜனங்களாக உபவாசிக்கிறார். ஹல்லேலூயா. 7வது வசனத்தை நாம் பார்ப்போமானால், மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினிவேயில் எங்கு மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும் மனுஷரும் மிருகங்களும் ரெட்டினாலும் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடுவோம். அவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கைகளில் உள்ள கொடுமையை விட்டு திரும்ப கடவார்கள். 9வது வசனத்திலே, யாருக்கு தெரியும் நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னான். ஹல்லேலூயா. இந்த இடத்துல இவர்கள் உபவாசிக்கிறது மாத்திரமல்லாமல் தன்னோடு கூட இருந்த மிருக ஜீவன்களும் தண்ணீர் குடிக்காமலும் ருசி எந்த ஒரு பொருட்கள் மீது ருசி பாராமலும் இருந்து ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து உபவாசித்துக் கொண்டு
கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. 9வது வசனத்தை நம்ம பார்ப்போம். இப்படிப்பட்ட காரியங்கள் செய்கிறது நிமித்தமாய் ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு அவர் தீங்கிலிருந்து நம்மை விடுவிப்பார் என்று சொல்லி இவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். 10வது வசனத்தை நாம் பார்ப்போமானால், அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது எல்லாம் ஒரு மனம் திரும்புதல் தான். நமக்கு வரக்கூடிய தீங்குகளில் இருந்து, தீமைகளில் இருந்து நம்மை விடுவிக்கதான் தேவன் ஒரு சந்தர்ப்பத்தை நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கிறார். அந்த சந்தர்ப்பத்தை நாம் புரிந்து கொள்ள முடியாமல் போகிறதுனாலதான் அநேக போராட்டங்கள், அநேக கொந்தளிப்புகள், அநேக பெரும் வெள்ளங்கள் நம்முடைய வாழ்க்கையை சேதப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. தேவன் ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பொழுது, அந்த சந்தர்ப்பத்தை நாம் புரிந்து கொண்டு நாம் நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில கொந்தளிப்பு கிடையாது, நம்முடைய வாழ்க்கையில பூகம்பம் கிடையாது, நம்முடைய வாழ்க்கையில போராட்டம் கிடையாது. ஏனென்றால் தேவன் ஒரு மனிதனின் மீது திட்டம் வைத்திருந்தால், தரிசனம் வைத்திருந்தால், அவருடைய விருப்பத்தை அவர் நிச்சயமாக நிறைவேற்றி முடிப்பார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல யோனா நினிவேக்கு வர பயந்து ஓடினார். ஆனால் நினிவேயுடைய ஜனங்கள், அந்த மிருக ஜீவன்கள் இந்த இடத்துல யோனா சொல்லாம போயிருந்தா அத்தனை ஜனங்களும் அழிந்து போயிருப்பார்கள். தேவனாகிய கர்த்தர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவனாக இருந்தபடியினால் அவர்கள் மீது இரக்கம் வைத்தார், அவர்கள் மீது நீடிய பொறுமையோடு கூட இருந்தார். அப்படிப்பட்ட ஜனங்கள் அழிந்து போய்விடக் கூடாது என்பதற்காக தான் தேவன் மனஸ்தாபப்பட்டு அந்த ஜனங்களை அழிவின் பாதையில் இருந்து அவர் மீட்டெடுக்கிறார். யோனாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தை நாம் பார்ப்போமானால், வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்றார். ஹல்லேலூயா. 120,000 பேருக்கு மேலான ஜனங்கள், மிருக ஜீவன்கள், இவை எல்லாம் காப்பாற்றப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஏனென்றால் தேவன் தீங்கிற்கு மனஸ்தாபப்படுகிற தேவனாக அவர் இருக்கிறார். இதோ யோனாவுடைய வாழ்க்கை நாம் அனைவருக்கும் ஒரு முன் உதாரணமாக, ஒரு அடையாளமாக இருக்கிறது. தேவன் அழைத்திருக்கிற அழைப்பின்படியாக நாம் ஓடும் பொழுது, அவருக்காக நாம் ஊழியம் செய்யும் பொழுது, அநேக ஜனங்களை அந்த அழிவின் பாதையில் இருந்து மீட்டெடுக்கும் பொருளாக தேவன் நம்மையும் உபயோகப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது போல எத்தனையோ ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் நாம் மற்றவர்களிடத்திலே போய் நாம் இதை குறித்து சொல்லும் பொழுது அவர் தீங்கிற்கு மனஸ்தாபப்படுகிற தேவனாக இருந்து அப்படிப்பட்ட ஜனங்களை அவர் மீட்டெடுக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். நாம் உபவாசித்து நாம் ஜெபிக்கும் பொழுது இந்த உபவாச ஜெபத்தில அநேகரை தேவன் மீட்டெடுக்கும் ஒரு பொருளாக நம்மளை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் நாம் ஜெபிக்கிற ஒவ்வொரு உபவாச ஜெபத்திலும் ஒவ்வொரு ஆத்துமாக்களை நாம் சமாதித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட ஜனங்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கிறார்கள் என்றது நமக்கு தெரியாது. ஆனால் தேவன் அத்தனையும் அறிந்திருக்கிறார். ஏன் இந்த உபவாச ஜெபம்? இந்த உபவாச ஜெபத்தில் நாம் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் தேவனுடைய கண்கள் திறந்தவைகளும் அவருடைய செவிகள் கவனிக்கிறமாய் இருக்கிறது. நாம் ஜெபிக்க 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 எந்த ஜனங்கள் கட்டப்பட்டு இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட ஜனங்களுடைய கட்டுகளை தேவன் அறுத்து கொண்டு வருகிறார். அப்படிப்பட்ட ஒரு ஜெபமாய் இந்த உபவாச ஜெபம் இருந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனையோ ஜனங்கள் கண்ணீரின் வாழ்க்கையில, கவலைகளுக்கு மத்தியில, போராட்டத்துக்கு மத்தியில, மரண பாதையில, மாந்திரிக சூழ்நிலையில கட்டப்பட்டு இருக்கிறார்களே. இதோ இந்த உபவாச ஜெபத்துல நாம் ஜெபிக்க 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 அப்படிப்பட்ட ஜனங்களுடைய கட்டுகளை தேவன் கட்டவிழ்த்து கொண்டு வந்து
ஹalleluya ஹalleluya. தீங்கிற்கு மனஸ்தாபப்படுகிற ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். ஹalleluya ஹalleluya. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.